இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்தின் ஈடு நேச்ச இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலும் தேவ அழைப்பை உறுதிப்படுத்த 7 வழிகள் என்ற தலைப்பின் கீழே தியானிக்க இருக்கிறோம். நம் தேவன் நம்மை அவரை போல வாழ வேண்டும் என்று அழைக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து வேதம் இவ்வாறு சொல்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் எப்படிப்பட்டவர்களா? ராஜரிகமான ஆசாரிய கூட்டத்தார். நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஏதோ ஊழியக்காரர்கள் மட்டும் அழைப்பை தெரிந்து கொண்டு ஊழியம் செய்கிறார்கள், கர்த்தருக்காக வாழ்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்னும் பாத்தீங்கன்னா நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம் என்று அந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நாம் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாய் வாழ்கிறோமா? பாருங்க, நாம் இந்த அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள சில காரியங்களை வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. 2 பேதுருவிலே 1ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து இன்றைக்கு இந்த 7 நாட்களும் நாம் தியானிக்கிறோம். முதலாவது, நாம் அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முதலாவது ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பாருங்க, வசனம் சொல்கிறது 2 பேதுரு 1:10 ஆகையால் சகோதரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. சோ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் இடறி விழாமல் இருப்பதற்கு 7 வழிகளை அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும், அழைப்பை உறுதி செய்ய வேண்டும். முதலாவது, அங்கே 2 பேதுருவிலே 1ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விசுவாசத்திலே நாம் உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிறது உங்கள் விசுவாசம். சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க, ஒரு பொன் அக்கினினால் சோதிக்கப்படும் போதுதான் அது அழகான அதுக்குள்ள மதிப்பை பெறுகிறது. அதே போலதான் நாமும் விசுவாசத்தினால் சோதிக்கப்படும் போது கர்த்தர் வருகையிலே நம் மகிமை கனத்தை பெற முடியும். விசுவாசம் என்பது என்ன? நம்ம அநேக சொல்லுவோம், அது ஒரு உணர்ச்சி, அது உணர்வு. ஒருவேளை அது உணர்வாய் இருந்தனா மனதிலே தோன்றி அது அழிந்து விடும். ஆனால் அது உணர்வு அல்ல. சில நேரங்கள்ல விசுவாசம் என்பது அது உறுதியான நம்பிக்கை. ஒருவேளை காணாத ஒன்றை நம்புறது போல நினைக்கிறோம். எதுவும் நடக்குமா, நம்ம வாழ்க்கையில இது எதிர்காலத்துல நடக்குமா, இப்படிலாம் நம்ம இருப்போமாங்கிற ஒரு கேள்வியோடு எழுவுறது தான் விசுவாசம். என்ன பாத்தீங்கன்னா, அது பெயருக்காக நம்புவதில்லை. சில நேரங்கள்ல நாமும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம், பெயருக்காக நம்பிக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் வசனம் சொல்கிறது, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல 17-19 குறிப்பிடப்படும், நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும். நம் விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனா நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று அங்க போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரிகள் உண்டு, கிரிகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரிகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுகிறது. சில பாத்தீங்கன்னா
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஊழிய செய்யும் போது பிசாசுகள் அவரை கண்டு நடுங்குனது. அப்போ பிசாசுக்கு கூட தெரியுது. அப்போ விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா எனும் யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க ஆபிரகாமை குறித்து போடப்பட்டிருக்கு. ஆபிரகாம் பலிபீடத்துல மகனை கடத்துறான், நம்புறான், கண்டிப்பா கர்த்தர் மேல நம்பிக்கை விசுவாசம் வைக்கிறான். அதன் அந்த கிரியையினாலே அவன் நீதிமானா எண்ணப்படுறான். வசனம் அதுல அங்க போடப்பட்டிருக்குது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டு இந்த வசனம் நிறைவேறியது. அவன் ஆபிரகாமை கர்த்தர் சிநேகித்தார் என்று போடப்பட்டிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா ராகாப் வேசி தன்னையிடம் அண்டி வந்த தூதர்களை அவள் சேர்த்துக்கொள்ள வேறு வழியா அனுப்புறா. காரணம் அவள் செய்த கிரியினாலே அவள் நீதிமானா எண்ணப்பட்டாள், அவள் விசுவாசித்தாள், அதனால்தான் நீதிமானாய் எண்ணப்படுகிறார். என்ன யாக்கோபு 2:26 போடப்பட்டிருக்கு. அந்தபடியே அழிவில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கு. பவுலும் கூறுகிறார், விசுவாசம் என்பது நிச்சயமாக நடக்கும் என்கிற உறுதி என்று குறிக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள்கிட்ட கூட இந்த விசுவாசம் எவ்வளவேன்னு இருக்கிறது பாருங்க. ஒருவர் ஒரு வீட்டு பத்திரத்தை உங்ககிட்ட தந்து அந்த வீட்டு பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்து இது உங்களுக்கு அப்படின்னு அந்த பத்திரத்தை எழுதி வச்சா நீங்க அதை பெற்றுக்கொண்டால் நாம் அந்த காகிதத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை நம்புகிறோம் அல்லவா, உறுதியா இந்த வீடு எனக்குரியது என்று சொல்லி நம்புகிறோம்ல. அதே போலதான் விசுவாசம் என்பது நம்புகிற ஒன்று, கர்த்தர் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கை. எனும் எபிரேயர் 11:6 போடப்பட்டிருக்கு. நோவாவை குறித்து போடப்பட்டிருக்கு. தற்காலத்தில் காணாதவைகளை அவனை குறித்து அவன் தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பின் பாதையில் நடத்துறான். அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறான், தேவனை நம்புறான், பேழையை உண்டு பண்ணுகிறான். மழை வருமோ வராதோ அப்படிங்கிற எந்த கேள்வி இல்லாதபடி அவன் நம்புகிறான். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாம் ஆண்டவர் வழி நடத்துகிறார். தேவ அழைப்பை பெற்றான அவர்கள் தேவ அழைப்பை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அவர்கள் விசுவாசித்தார். எகிப்திலே அடிமையாகி இருந்த காலத்திலே யோசேப்பு தன் எலும்புகளை குறித்து சொல்கிறான், நீங்க கானான் தேசத்துக்கு போகும்போது இந்த எலும்புகளை கொண்டு போங்கன்னு சொல்கிறார். மோசே அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அந்த பிள்ளைய ஒளிச்சு வச்சு வளர்க்கிறாங்க. காரணம் விசுவாசம் தேவ அழைப்பை உறுதிப்படுத்துகிறது. இன்றைக்கு முதலாவது இந்த வார்த்தையிலே முதல் நாளிலே தேவ அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்ள நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் விசுவாசத்தில் உறுதி. நம் விசுவாசத்துல எவ்வளவேனும் உறுதியா இருக்கும். ஆண்டவரை நம்புறோமா? சில நேரங்கள கேள்வி கேட்கிறோம்ல, இது என் வாழ்க்கையில மட்டும் இது நடக்கலன்னு சொல்லிட்டு ஆண்டவரை விசுவாசிப்போம், தேவ அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, உங்களுடைய சமூகத்துல எங்களை வைக்கப்பா. இந்த நாளிலும் கூட எங்களோடு பேசியிருக்கீங்க. எங்களை இசப்பா தேவ அழைப்பை நாங்க உறுதிப்படுத்தி கொள்ள நாங்க விரும்புறோம். முதலாவது நாங்க விசுவாசத்துல எவ்வளவே நிலைத்திருக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா இப்படி அநேக காரியங்களை குறிச்சு பார்த்தேன். ஒருவேளை அது உணர்வல்ல, விசுவாசம் என்பது ஒரு உணர்வு, ஒரு கிரியை. எங்களுடைய கிரியையினாலே நாங்க விசுவாசத்திலே உறுதிப்பட உமக்கு சாட்சியாக வாழ கிருபை தாங்க. துதிகான மகிமையெல்லாம் உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.